மாலிவுட் மாலிவுட் இண்டஸ்ட்ரியை பற்றி பேசணுன்னா இப்போ என்ன இருக்குன்னா தாறுமாறு தக்காளி சோறு அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு. பழசு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி புதுசாக ரீஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஆக்சுவலாக இதை பற்றி நான் என்ன பேசணுன்னா, இது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி அதில் மட்டும் முருடிகிற விஷயமே கிடையாது. இங்கே இப்போ கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது கவர்மெண்ட்டோட செலவுலேயே அவங்க என்கொயரி கமிஷன் எல்லாம் போட்டு என்ன ஹேமா கமிஷன் தான் முன்னாடி சொன்னாங்க. இப்போ ஹேமா கமிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா ஹேமா கமிஷன்னா கேஸ் எடுத்து தான் ஆகணும். கமிட்டின்னா யாராவது கேஸ் கொடுத்தா மட்டும்தானே எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஹேமா கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியெல்லாம் ஃபார்ம் பண்ணி அப்படியே கேஸ் எல்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது இது இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது. எந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இந்த மாதிரி விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இனிமேல் நடக்க தான் செய்யும். ஓகே, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம தான் அதை இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு இருக்கு இல்லையா, அதில் தான் மெயின் விஷயமே இருக்குது. நாம் ஒரு விஷயத்தை ஹேண்டில் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது காமன் தான். ஓகே, இந்த விஷயத்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ தான் இது வெளியில் வரவே ஆரம்பிச்சிருக்கு. 2024 ஒரு 90s காலகட்டத்திலலாம் இந்த மாதிரி விஷயம் இருந்தால் அவங்க யாராவது எந்த ஆக்ட்ரஸ் யாராவது போய் கேஸ் கொடுத்தாங்கன்னா கூட அது கேஸு அங்கங்கே முடிஞ்சிடும், வெளியிலேயே தெரியாது. ஓகேவா, தெரியாமல் அங்கேயே முடிஞ்சிடும். அந்த நடியோட வேலையும் முடிஞ்சிடும், அந்த ஆக்ட்ரஸோட வேலையும் முடிச்சிருவாங்க. அங்கே பேசியே முடிச்சிருவாங்க, வேலையும் முடிச்சிருவாங்க, ஃபுல்லாகவே க்ளோஸ். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு சோஷியல் மீடியா பவர், யாருக்கும் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே எக்ஸ்போஸ்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போஸ்ட் தான். இங்கே எதுவுமே மறைக்க முடியாது. என்ன சின்ன லூப்போல் கூட விட்டால் கூட தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ எங்கே இருந்தோ லைவாக இல்லாட்டி சேவ் பண்ணியாவது வச்சுருப்பாங்க. அதனால் இந்த காலத்துலலாம் அது நடக்காது. பழைய காலத்துலலாம் ஹெவியாக நடந்திருக்கும். இந்த காலத்தில் ஃபார்வேர்டு இந்த டெவலப்மெண்ட்ங்கிறது இந்த 4 பில்டிங் கட்டுறது இல்லாட்டி ரோடு கட்டுறது அது மட்டும் கிடையாது. நம்ம தாட்டில் கூட டெவலப் இருக்கணும் இல்லையா. நம்ம சிந்திக்கிற தாட் இருக்கு இல்லையா, அதுலேயும் டெவலப் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ இந்த மாதிரி இது காமன் தான். நானும் சொல்கிறேன், அது காமன் தான். ஆனால் பிடிச்சிருக்குன்னா கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கணும். ஓகே, எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா கேட்டு தான் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கோ ஆன், தப்பே இல்லை. யாருமே கேட்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்டோடு பண்ணிங்கன்னா தப்பே இல்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சும்மா ஃபோர்ஸ்ஃபுல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, என்ன சொல்கிறது, இங்கே அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துக்கெல்லாம் போகல. ஆனால் பெங்களூர் மட்டும் போயிருந்தேன். அங்கே ஓகே இந்த இவ்வளோ இப்போ இங்கே கேரளாவில் வர்ற அந்த அளவுக்கு அங்கே காமன் பீப்புள், இந்த செலிப்ரிட்டிஸை பற்றி தெரியாது. காமன் பீப்புள் நான் கார்மெண்ட்ஸில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஏரியாவில் காமன் பீப்புள் காமனாகவே பேசிப்பாங்க. இட்ஸ் ஓகேன்னா மூவ் ஆன், இல்லைன்னா ஓகே இட்ஸ் ஓகே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அது அவங்கள டார்ச்சர் பண்ணுறதாகட்டும் இல்லாட்டி பின்னாடி போய் இந்த ஸ்டாக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த விஷயமே பெங்களூர் கிடையாது. அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணணுன்னு தான் நான் சொல்கிறேன். நம்ம இங்கே இப்போ கேரளாவில் கூட ஏதோ இவ்வளோ இப்போ நிறைய கேஸ் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு ஜென்ரேஷன் மேலே தான் வந்துக்கிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார்ஸோட நேம் எதுவுமே வரல. ஆனால் கூட கொஞ்சம் ஓல்டு ஜெனரேஷன்ஸ் அவங்களோட பேர் தான் அடிப்படுது. ஆனால் இந்த யூத்தாக இருக்கிற ஸ்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, யூத் சூப்பர் ஸ்டார்ஸ், அவங்களோட பேர் எதுவுமே இது வரைக்கும் அடிப்படலை. ஐ திங்க் நிறைய பேர் நான் இப்போ சொல்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். குட், வெரி குட். அந்த மாதிரி தான் இருக்கணும்னு தான் சொல்கிறேன். யாரையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த விஷயம்னு கிடையாது, எந்த விஷயமுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடாது.
அப்படி பண்ண பர்ஃபெக்டே இருக்காது இல்லையா, எந்த வேலையாக இருந்தால் கூட. இப்போ வந்து விஷால் சார் வந்து நேற்று முந்தினேற்று என்னமோ இந்த எர்ணாகுளம் இந்த எர்ணாகுளமில் வந்து ரீச் ஆனாங்க. அங்கே ஏர்போர்ட்டில் வந்து கொஸ்டின் பண்ணாங்க இந்த நியூஸ். அவங்க கொஸ்டின் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு நல்ல விஷயம், ஹேமா கமிட்டி ஒரு நல்ல விஷயம், அது வந்து தமிழ்நாட்டிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. பண்ணுங்க சார், பார்ப்போம். பண்ணுங்க, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் பேரே அடிப்படுமோ என்னமோன்னு பயமாக இருக்குது. பாருங்கள், பண்ணி பாருங்கள். இவ்வளோ சொன்னீங்க இல்லையா, பண்ணி பாருங்கள், பார்ப்போம். அப்புறம் இது வந்து ஆரம்பம்தான். இது வந்து வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்கள். ஆல் இந்தியா ஃபுல்லாகவே இது ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்தியா ஃபுல்லாகவே இதோட எஃபெக்ட் வந்துடும் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுனாமியை ஆக்கிடும். ஏன்னா கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க, கன்னியாகுமரியில் இந்த ஜம்மு காஷ்மீரில் முடிப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி எல்லா ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி கமிஷன் வச்சு பொண்ணுங்களுக்கு என்னென்ன இது வருது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, எல்லாமே பக்காவாக தூக்குவாங்க. ஏன்னா இதில் அரசியல் இருக்குது. ஓகேவா, இனிமேல் புரியும். இது பார்த்தீங்கன்னா கேரளாவில் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறது வந்து இந்த டிஆர்பி பார்த்தாலே புரியுது எவ்வளோ பேர் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அந்த மாதிரி டிஆர்பி ரேட்டிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அரசியல்வாதிங்க இதை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, இந்த விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண இந்த மாதிரி சப்போர்ட் வரும், இந்த கவர்மெண்ட் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நல்லா சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விஷயத்த மட்டும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, பொண்ணுங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்க ஏதாவது இண்டஸ்ட்ரீஸில் அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஏதாவது கவர்மெண்ட் இருந்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டு தான் ஜெயிப்பாங்க, அந்த கவர்மெண்ட்டு தான் முன்னாடி வருவாங்க, அந்த கட்சிக்காரங்க தான் ஜெயிப்பான், அந்த ஆளுக்கு தான் சப்போர்ட் அதிகமாக இருக்கும். புரியுதா? இங்கே வந்து பார்ட்டி வைஸாக பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த பொண்ணுங்க இல்லாட்டி பொம்பளைங்க அவங்க தான் நியூட்ரலாக இருப்பாங்க. அதிகமாக பசங்க தான் அதிகமாக இந்த பார்ட்டியோட சின்னத்தை பார்த்து பிஜேபி காங்கிரஸ்னால போவாங்க. பொண்ணுங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க அதிகபட்சமாக அவங்க நியூட்ரலாக தான் இருப்பாங்க. பொண்ணுங்க விஷயத்தில் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்காக என்னென்ன பண்ணுறாங்களோ அது மட்டும்தான் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஹெவியாக ப்ளஸ் பாயிண்ட்டாக வரும். அதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் என்னென்னா, கர்நாடகாவில் போன எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுங்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ்ஸு, ஸ்கூல் பொண்ணுங்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ்ஸு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. பொண்ணுங்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ்ஸு, கர்நாடகாவில் எல்லாருக்கும் வந்து ஃப்ரீ பஸ்ஸு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அதனால தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரீயாக எல்லா பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் பண்ணி கொடுத்தாங்க. ஆம்பளைங்களுக்காக தனியாக எதுவுமே செப்பரேட்டாக எதுவுமே பண்ணல, நார்மலாக தான் இருந்தாங்க. பொண்ணுங்களோட பேரை சொல்லி தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்போது இது கேரளாவில் மட்டும்தான் ஆரம்பம், ஆல் இண்டியாவில் இது முடியும். அவ்வளோதான்.